தேவன் சுகத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் அற்புதத்தை செய்யப்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த காலப்படையில ஆண்டவரே துதியானதை பகுதியும் வார்த்தை பகுதியும் உடைய கரங்களை தருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நாளில் கிரியை செய்வீரா, ஒவ்வொரு நாளும் கிரியை செய்கிற ஆண்டவர் இந்த நாளில் எங்களோட பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் எங்களுக்கு விடுதலையை கொண்டு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தூரத்தில் இருந்து கிட்டே இருந்து பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அபிஷேகம் பண்ணுவீரா. ஆண்டவரே உங்களுடைய நாமத்தில் இந்த காலப்படை நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம். பயபக்தியோடு ஆராதனை செய்ய கற்றுடைய பிள்ளை கிருபை செய்வீரா. சிந்தனை குழப்பங்களை மாற்றுங்க, துரு செய்திகளை மாற்றுங்க. தேவனுடைய கிருபை கூட இருப்பதாக ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பொருட்படுங்க. ஆண்டவரே ஆசீர்வதியும் இந்த காலப்படையை காத்து நடத்துகிற பிள்ளைகளையும் பார்க்கிற கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் நம்ம ஆராதனை கடந்து சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். மறுபடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் நல்லவர் இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்க கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. என்னோடு சேர்ந்து நீங்களும் ஆண்டவரை ஆராதியுங்கள். ஆராதனையிலே பிரியப்படுகிற ஆண்டவர் நமக்கு அசைவாடுவாராக. நாங்கள் கண்களை மூடி இருக்கிற இடத்திலே கண்களை மூடி ஒரு மனமாக பரிசுத்த ஆவியானவரை நோக்கி பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரை நோக்கி பார்க்க போகிறோம். சிந்தனைகளிலே ஒரு விடுதலை, சிந்தனைகளில் ஒரு மனம். எங்கே ஒரு மனமாய் மூடி இருக்கிறீர்களோ அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமாகவே அசைவாடுவார். ஆவியானவர் எங்கே அசைவாடுகிறாரோ அங்கே நிச்சயமாக விடுதலை உண்டு. வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், வேதத்திலே கண்டிருக்கிற ஒரு காரியம், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே நிச்சயமாக விடுதலை உண்டு. அங்கே பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொன்ன கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற இடங்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி பெரிதான காரியத்தை அவர் செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். நானும் நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து கர்த்தரை நானும் நீங்களும் ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனையிலே கர்த்தர் மகிமையாய் இறங்கி கர்த்தர் உங்களை விடுதலையாக ஆயத்தமாய் கௌரவப்பட்டவர்களாய் இருக்கிற இடங்களிலே கரங்களை உயர்த்தி ஆவியானவரே நீங்கள் என்னை ஆளுகை செய்ய, தகப்பனே நீங்கள் என்னை ஆளுகை செய்ய, சோர்வுகள், பலவீனங்கள், வியாதிகள், ஆண்டவரே சிந்தனையை குழப்புகிற காரியங்கள், மாம்சத்தின் சிந்தனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போட்டு உம்முடைய புதிய வெள்ளத்தினால் நீங்கள் இடை கட்டும்படியாக ஆவியானவராகிய நீங்கள் எங்கள் நடுவிலே அசைவாடுங்க என்று சொல்லுங்க. ஒவ்வொருவருமாக சொல்லுவோமா? ஆண்டவரே எங்கள் நடுவிலே நீங்கள் அசைவாடுங்க, எங்கள் மத்தியிலே நீங்கள் அசைவாடுங்க, எங்கள் நடுவிலே அசைவாடுங்க. அல்லேலூயா. தூய காரியங்களை ஆண்டவரே நீங்கள் செய்யும்படியாக நாங்கள் உடைய
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரை பாடி துதித்து நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அங்கே சங்கீதம் 34வது அதிகாரம் 1வது வசனத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது அங்கே சொல்லும் பொழுது இப்படியாக சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவிலே இருக்கும். பாருங்கள், அபிமெலேக்குக்கு முன்பதாக வேஷம் மாறின பொழுது அவனினால் துரத்தி விடப்படுகையில் அவன் பாடின சங்கீதம் தான் இது. அங்கே அவனால் துரத்தப்பட்ட நிலைமையிலே அவன் பாடின சங்கீதம் தான் இந்த சங்கீதம். அங்கே கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவிலே இருக்கும், அவர் துதி எப்பொழுதும் என் நாவிலே இருக்கும். அருமையான சகோதரனே சகோதரியே, இதை பார்த்து கொண்டிருக்க கேட்டுக்கொண்டிருக்க சகோதரி சகோதரியே, எந்த நிலைமையில இருந்தாலும் ஆண்டவரை நீங்கள் துதிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்விலே வெற்றியை தர ஆயத்தமாயிருக்கிறார். தாவீதுக்கு பல சூழ்நிலைகள் மாறினது, துன்பங்கள் வந்தது, மரண பள்ளத்தாக்கிலே அவன் நடந்து போனான். ஆனால் அவன் ஒரு நாளுமே துதிப்பதை நிறுத்திவிடவில்லை, ஆராதிப்பதை நிறுத்திவிடவில்லை. அவன் ஆராதிக்க ஆராதிக்க அவன் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து துதிக்க துதிக்க அவனை ஆண்டவர் உயர்த்தி கொண்டே வந்தார், உயர்த்தி கொண்டே வந்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் உயர்த்த ஆயத்தமாயிருக்கிறார். அது ஒரு பாடலை நாம் பாட போகிறோம். நன்றி நன்றி என்று, நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன், இரவிலும் துதிப்பேன். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன்,
துதிப்பேன். நன்றி 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 நான் முழுதும் துதிப்பேன். நான் உம்மை துதிப்பேன். அப்படியே நன்றி சொல்லுவோம். கொஞ்ச நேரம் 2 நிமிடம் ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. உண்மையிலே நான் உங்களும் உயிரோடு இருப்பதான் உடைய கிருபை. அவருக்கு நன்றி செலுத்துவோமா? குடும்பமாக கூடியிருக்கிற இடங்களிலே ஒரு மனமாய் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. இயேசுவே நீர் என் வாழ்விலே மருத்துவராக இருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். நல்ல பாதுகாவலராக இருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனாக இருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை நல்லவரே காரியங்கள், எத்தனை இன்னல்களின் வாழ்விலே வந்தாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டு வருகிறீங்களே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறேன், அத்திமரம் துளிர் விடாமல் போனான் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். மந்தையிலே ஆடுகள் இன்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இன்றி போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். யோபு சொல்லும்போது சொல்லுகிறான், கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, கர்த்தர் செய்ய நினைக்கிறது தடைபடாது, சகலத்தையும் அவர் நன்மையாக செய்து முடிப்பார். சங்கீதம் 138 கடைசி வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எனக்காக உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தராயிருக்கிறார். ஆகவே அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மரியாதை பார்த்து தேவதூதன் சொல்லும்போது சொல்லுவாங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவரால் எல்லாமே கூடும். ஒரு பாடலை நாங்கள் பாடி நாங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஒரு சரத்தை பாடி நாங்கள் ஆண்டவர் நாமத்தை மயப்படுத்துவோமா? ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. ஆகும். கரங்களை தட்டி இருக்கிற இடங்களிலே உம்மாலே தான் எல்லாம் ஆகும். சொல்லுங்க தைரியமாக. ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே.
சொல்லப்படுகிறது. பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் ஒரு இடத்திலே ஒரு மனமாய் இருந்தார்கள். அங்கே பட்டத்த காற்று வீசப்பட்டது. அக்னிமயமான நாவுகள் போன்ற நாவுகள் அவர்கள் மீது வந்து அமர்ந்தது. அவர்கள் பற்பல பாசையிலே பேச ஆரம்பித்தார்கள். இயேசு போல சொல்லி போனார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். நீங்கள் பலனடைவது மாத்திரமல்ல, எருசலேமிலும் யூதேயாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு நீங்கள் சாட்சியாக இருப்பீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்கள் நடுவிலே அங்கே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் இன்னும் அதிகமாக வாஞ்சிக்க போகிறோம். இன்னும் அதிகமாக நாங்கள் எங்கள் நடுவிலே அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறோம், வரவேற்க போகிறோம். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் நடுவிலே பலத்தை ஊற்ற போகிறார், பலத்தை ஊற்றப்படுகிறார் போகிறார். சூழ்நிலைகளை பார்த்து, குடும்பத்தின் நிலைமைகளை பார்த்து, தேவைகளை பார்த்து, வியாதியை பார்த்து இன்றைக்கு பயந்து போயிருக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் நடுவில் இறங்க போகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் நடுவிலே அங்கே பலத்த காற்றோடு அவர் இறங்க போகிறார். அக்கினிமயமான நாவுகளை இருக்கிற இடங்களிலே நீங்கள் காண போறீங்க. அது உங்கள் நாவிலே வந்து அமரும் பொழுது நீங்கள் நிச்சயமாகவே பலத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. அது யாராய் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு மனமாய் கூடியிருந்து தேவனை முழு இருதயத்தோடு நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த அபிஷேகத்தை இருக்கிற இடங்களிலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இருக்கிற இடங்களிலே சாத்தான கிரியைகள் எல்லாம் அகன்று போகும். கர்த்தர் உங்களை பலத்தினால் இடை கட்ட போகிறார். உலர்ந்து போயிருக்கிற எல்லா காரியங்களும் தேவ ஆவியானவர் வரும் பொழுது அது உயிர்த்தெழுந்து உயிர்ப்பிக்கிற வல்லமையை அங்கே உண்டு பண்ணி, அது உயிர்த்தெழுந்த வல்லமையினால் அது மாற்றி கொடுக்க கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியானுடைய அந்த கிருபைக்காக, வரத்துக்காக, அபிஷேகத்துக்காக கரங்களை ஒரு விஷயம் உயர்த்தி, ஆண்டவரே என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. உங்களுக்கு முன்பதாக ஊழியக்காரர் இல்லாமல் இருக்கலாம், சபை மக்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறார். இயேசு உங்களுக்கு முன்பதாக இருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாட ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்திலே கர்த்தர் உங்களை தேற்ற, உங்களை பலப்படுத்த, உங்களை சுகப்படுத்த, உங்களை உற்சாகப்படுத்த, உங்களை தைரியப்படுத்த, உங்களை மேன்மைப்படுத்த, உங்களை உயர்த்த அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அங்கே யாரும் இல்லை என்று நினைக்காதீங்க. உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் பக்கமாக இருக்கிறார். உங்களை அணைத்து கொண்டிருக்கிறார். உங்களை மார்போடு அணைக்கும்படியாக, உங்களை தேற்றும்படியாக, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களுடைய மனக்கண்களை திறக்கும்படியாக, உங்களை பலப்படுத்தும்படியாக ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்கள் பக்கமாக இருக்கிறார். அந்த ஆவியானுடைய அபிஷேகத்தினால் உங்களுடைய இருதயம் இப்பொழுது நிரப்பப்படட்டும். உங்களுடைய இருதயம் நிரப்பப்படட்டும், இருதயம் நிரப்பப்படட்டும். அந்நிய பாஷை வரம் பெற்றவர்கள் நீங்கள் அந்நிய பாஷையிலே ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய வல்லமை நான் நிரப்புங்க ஆண்டவரே, உடைய வல்லமை நான் நிரப்புங்க, வல்லமை நான் நிரப்புங்க, வல்லமை நான் நிரப்புங்க, வல்லமை நான் நிரப்புங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மாரின் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, ஓ வல்லமை ஊற்றப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி பலத்த காரியத்தை செய்யபடியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க ஆவியை அனுப்புங்க, உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. கண்களை மூடி உற்சாகமாக இந்த பாடலை நாங்கள் பாட போகிறோம். அப்படியே தொடர்ந்து ஒரு சில பாடல்களை நாங்கள் பாட போகிறோம். கர்த்தர் உங்களை நிரப்பட்டும், கர்த்தர் உங்களை நிரப்பட்டும், கர்த்தர் உங்களை நிரப்பட்டும். உங்க ஆவியை அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உங்க ஆவியை அனுப்புங்க, எல்லாரும் என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்பு இந்த நாளில்
நன்றி ஆண்டவரே. ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்லும்போது இப்படியாக சொன்னார், உன் சந்ததியின் மீது என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மீது என் ஆசீர்வாதத்தை வைப்பேன். உங்களுடைய சந்ததிகளை கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்புவார், 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 நிரப்புவார். கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே அங்கே உள்ளார். நன்றி. என்னுடைய ஜனங்களே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் நாட்கள் நடக்கும் என்று சொல்லுகிறார். உலகத்திலே நடக்கிறதை கண்டு நீங்கள் கலங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை வேளையிலே ஓலிமா சக்கரபதரலமா, ஓலிமா கரலமா உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீஷபலவலவலமா, என்னுடைய வருகைக்கு இது ஒரு அடையாளமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நீஷமலமலமலமா, ஓலிமலமா, விழித்திருங்கள், விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். நீஷமலகரலமலமலமா, ஓலிமகலமா, நீங்கள் முடங்கிக் கொண்டு இருக்காதீர்கள் என்று சொல்லுகிறார். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீஷமலகரலமலமா, எழும்பி பிரகாசி என்று சொல்லுகிறார். ஓலிமதானமா, இருக்கிற இடங்களிலே நீங்கள் எழும்பி பிரகாசிங்கள். நீமகரலமா, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், தேசத்துக்காக அழுது புலம்புங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் பார்த்து சொல்கிறார். நீஷமலமகரலமதரமலமா, ஓலிமகரலதரலமா, என் ஜனங்கள் நாட்களிலே நீங்கள் சோர்ந்து போய் விடாதீர்கள். ஈஷமலபலபலபா, இது வேதனையின் ஆரம்பம் என்று சொல்லுகிறார். இது வேதனையின் ஆரம்பம். இதை பார்த்து நீங்கள் சோர்ந்து விடாதீர்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களை நீங்கள் நாட்களிலே பிரயோஜனப்படுத்துங்கள். தீபாராபா, மறுபடியும் சொல்லுகிறார், உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடப்படுங்கள் என்று சொல்லுகிறார். நான் அழைத்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறேன். மரண பர்யந்தம் நான் உங்களை நடத்த போதுமான தேவனாய் இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சுகமுண்டு, பலனுண்டு, ஜீவனுண்டு, பாதத்தில் சுகமுண்டு, பலனுண்டு, ஜீவனுண்டு,
நன்றி என்று சொன்னார். சங்கீதம் வாசிக்க போகிறோம். 100ஆம் சங்கீதத்தை எடுத்துக் கொடுங்கள். 100ஆம் சங்கீதம். பெந்தெகோஸ்தே நாள் ஒரு புதிய விஷயத்துக்காக கர்த்தரை துதிக்கிற ஆராதனைக்குள்ளாய் நாம் கடந்து சென்றிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். 100ஆம் சங்கீதம் 732ஆம் பக்கம். பூமியின் குடிகளை எல்லாம் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களின் துதியோடும் பிரகாரங்களின் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும், அவர் உண்மை தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். நன்றி சொல்லுவோம் இந்த சங்கீதத்துக்காக. இந்த சங்கீதத்தை சொல்லி காலையிலே மாலையிலே கர்த்தரை துதிங்க. இந்த நாளிலே நிச்சயமாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார். ஆகவே அது உங்களுக்கு ஜெபிக்கவும் உங்களுக்கு விசுவாசத்தை கூட்டுவதற்கும் அது உதவியாக இருக்கும். ஆனால் வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். வார்த்தைக்காக ஜெபித்து வார்த்தைக்காய் கடந்து செல்வோம். நல்ல தகவலே, இந்த அருமையான காலவிளைக்காய் சோதனம் 4வது வாரத்தில் இந்த பிள்ளைகளை ஆராதிக்க வைத்து தடைகளை உடைத்து சோதனம் அன்றுவரை இந்த வேடலை உடைய வார்த்தையை அனுப்பி உடனே குணமாக்குவீராக, அபிஷேகம் பண்ணுவீராக. அன்றுவரை கேட்கப்படுற வார்த்தைக்காய் நன்றி சொல்லி பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வார்த்தை கடந்து செல்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். மறுபடியும் இந்த 4வது வாரம் இந்த நேர மூலமாக உங்களை சந்திக்கும்படி, ஆண்டவருடைய வார்த்தைகளோடு பேசும்படி, நாம் ஜெபிக்கும்படி, பரிசுத்த ஆவியினால் நிரம்பும்படி கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். காத்திருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல சட்டைகளை விரித்து உயரம் பரப்பார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கமடையார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவருடைய முகங்களும் பிரகாசம் அடையும். அவருக்கு காத்திருப்பதினாலே நன்மையும் பாக்கியமும் சாக்கியமும் எப்பொழுது நமக்கு உண்டாகும். கர்த்தருக்கு காத்திருங்கள். இது பரிசுத்த ஆவியானவருடைய வாரமாக இருக்கிறது. பெந்தெகோஸ்தே வாரமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் மேல்வீட்டு அறையிலே கூடியிருந்த 120 பேர் மேலும் இறங்கின நாட்களாக இருக்கிறது. அது எதை குறிக்கிறது? தேவனுடைய ஆலயமாக நீங்களும் நானும் இருக்கிறோம். தேவன் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் வரும் பொழுது நாம் இயேசுவுக்கு சாட்சிகளாக இருப்போம். கவனிங்க, இயேசுவுக்கு சாட்சிகளாக இருப்போம். இயேசுவுடைய நற்கந்தங்களாக இருப்போம். இயேசுவுடைய ஒளியை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறதாக இருப்போம். இயேசுவுடைய நற்கிரியைகளை எங்களுடைய கரங்களின் மூலமாக செய்கிறவர்களாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைய காலங்களிலே பரிசுத்த ஆவியனுடைய பலனுக்காக அதிகமாக காத்திருந்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அரச விடுமுறை போன்ற ஒரு விடுமுறை தான் எனக்கு உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. இந்த காலங்களிலே வேதத்தை நாம் தியானிப்போம். உபவாசத்தை நாங்கள் மேற்கொள்ளுவோம். காத்திருப்போம், ஜெபம் பண்ணுவோம். குடும்பமாக ஐக்கியப்பட்டிருப்போம். குடும்பமாக ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் ஜெபத்திலே காத்திருக்கிற நேரம் கர்த்தர் உங்களை பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால் நிரப்புவார். அந்த நாட்களிலே உபத்திரவங்கள் மிகுதியாக இருந்தபடினாலே பவுல் தன்னுடைய நண்பர்களையும் ஒரு கூட்ட சீசர்களையும் ஆற்றங்கரையோரங்களிலே கொண்டு தெரிந்து அங்கே ஜெபம் பண்ணினார். அங்கே ஆற்றங்கரையோரங்களிலும் வீடுகளிலும் மலைகளிலும் கோயில்களிலும் மலையிலிருந்து ஜெபம் பண்ணினார்கள். அவருடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டு பரிசுத்த ஆவியை அவர்கள் மீது தேவன் பொழிந்தருளினார். அவர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உடையவர்களாக செயல்பட்டார்கள். இயேசுடைய மரணத்துக்கு பிற்பாடு ஒதுங்கி ஓடி ஒளிந்திருந்து கதவை பூட்டி இருந்ததான அந்த சீசர்கள் இயேசுடைய மரணத்திலே பேதுரு இயேசுவை மறுதலிக்கிறான், தெரியாதவர்கள் மறுதலிக்கிறான். ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை வரங்களை அவர்கள் பெற்ற பொழுது முதல் நபராக பேதுரு சீசரோடு கூட எழுந்திருந்து தைரியமாக அந்த இயேசுவை பிரசங்கிக்கிறான். எப்படி தெரியுமா பிரசங்கிக்கிறான்? நீங்கள் கொலை செய்த அந்த இயேசுவையை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். கவனிங்க,
தைரியமாக அவன் பிரசங்கிக்கிறான். ஓடி ஒளிந்திருந்த அந்த பேதுரு பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினாலே நிரப்பப்படும் பொழுது அவன் தைரியமாக பிரசங்கிக்கிறான். அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். கவனிக்க தேவனுடைய பிள்ளை, இந்த காலங்களிலே அதிகமாக நாம் தேவனுடைய ஆவியினாலே நாம் நிரப்பப்படுவோம். இந்த 3 விதமாக காலங்களை நாம் பிரிக்கலாம். இந்த வேதாகம கண்ணோட்டத்தோடு பலர் நினைக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் என்பது கடவுள் அல்ல, அவர் ஒரு தனி நபர் அல்லது 3 தெய்வங்களில் ஒருவர். இல்ல, பரிசுத்த ஆவியானவர் கடவுள். இந்த வேதாகமத்திலே 3 காலங்களாக பிரிக்கும் பொழுது ஆதியாகமம் தொடக்கம் மல்கியா வரைக்கும் பிதாவானவர் இந்த உலகத்திலே ஜனங்களோடு ஈடுபட்ட மனிதர்களோடு ஈடுபட்ட தன்மையை காண்பிக்கிறது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் தொடக்கம் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வரை இயேசுவானவர் இந்த உலகத்திலே கிரியை செய்த மக்களோடு தன்னுடைய சம்பாஷணைகளை மேற்கொண்ட காரியங்களை குறிக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதல் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே கிரியை செய்கிற காரியங்களை குறிக்கிறது. இந்த 3 தேவனாக இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இதுல நாம் சந்தேகப்படக்கூடாது. இந்த 3 தேவனாக அவர் நமக்குள்ள இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே தான் பரிசுத்த ஆவியானவர் சீஷர்கள் மீது அபரிதமாக பொழிந்தள்ளப்படுகிறார். அப்போஸ்தலர் 2:47 வாசிக்கும் பொழுது விசுவாசிகள் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால் நடத்தப்பட்டார்கள், நிரப்பப்பட்டார்கள். சபையிலே அனுதினமும் தேவன் ஜனங்களை சேர்த்துக் கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்துல சீஷருடைய வாழ்க்கை உண்மையும் நேர்த்தியுமாக இருந்தது. அவர்களை பார்த்து ஜனங்கள் அவர்களுக்கு ஒரு பட்டப்பெயர் கொடுத்தார்கள். அந்தியோகியாவிலே முதல் முறையாக சீடர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. கவனிக்க தேவனுடைய பிள்ளை, பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்ட சீஷர்கள், பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்ட விசுவாசிகள் ஆண்டவருக்கு சாட்சிகளாக மாறி இந்த உலகத்தை கலக்கினார்கள். அந்த 120 நபர்களிலே விசுவாசிகளும் இருந்தாங்க. சீஷர்கள் வந்து விசாரிப்புக்காக நேரங்களை ஒதுக்க முடியாமல் ஒரு சில நபர்களை வந்து விசாரிப்பதற்காக தெரிவு செய்கிறார்கள். ஜனங்களுக்கு உணவளிக்க வேண்டும், ஜனங்களை விசாரிக்க வேண்டும், சமையல் செய்ய வேண்டும், அவர்களை விசாரிக்க வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று சொல்லி சமையல்காரராக வந்து விசாரிப்புக்காரராக ஒரு சில நபர்களை சீஷர்கள் ஏற்படுத்தும் பொழுது அந்த நபர்களில் 2 பேர், ஒருவருக்கு ஸ்தேவான், மற்றவன் பிலிப்பு. இந்த ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி ஜெபிக்கிற மனுஷன். கவனிக்க தேவனுடைய பிள்ளையே, நீங்க வீட்டில் இருக்கும் பொழுது ஜெபம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் நிரப்பப்பட்டால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அசாத்தியமான காரியங்களை உங்களுடைய கைகளினாலே செய்ய முடியும். காரணம், உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்கிறவர் அவர் தேவனாக இருக்கிறார். இந்த ஸ்தேவான் தைரியமாக எழுப்பி ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்லுகிறார். தைரியமாக எழுப்பி ஆண்டவர் இயேசுதான் கடவுள் என்று பிரசங்கம் பண்ணுகிறார். இவருடைய பிரசங்கத்தை கேட்டு யூதர்கள் கண்டறிந்து கொள்ளும்படியாக சுற்றி நிற்கும் பொழுது அவன் ஆவியிலே நிரப்பி ஜெபிக்கிறார். கவனிங்க, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன், பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவனை சார்ந்ததான குணாதிசயத்தை அவர்கள் கொண்டிருப்பார்கள். இந்த உலகமே இருந்து நின்றாலும் இந்த உலகத்தை குறித்து அவர்கள் அச்சமடைய போவதில்லை. இந்த உலகமே முன்பாக வந்து நின்றாலும் இந்த உலகத்துக்கு அவர்கள் மயங்கி போகவில்லை. ஆசாபாசங்கள், சொத்து பத்துக்கள், ஆடம்பரங்கள் எல்லாம் முன்னே வந்து நின்றாலும் அவைகளிலே மயங்கி அவர்கள் விடுவதில்லை. இயேசுக்காக இரத்த சாட்சியங்களாக மரிப்பதற்கும் அவர்கள் முன் வருவார்கள். இயேசுவை சாட்சியாக அவர்கள் கொண்டிருப்பார்கள். கிறிஸ்தவன் சொல்லுகிறான், நீங்கள் சிலுவையில் இருந்த இயேசுவை தான் நான் பிரசங்கிக்கிறேன். அவர் மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறவர், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். பல்லை கடித்து கற்களை எடுத்து அவன் மீது எறியும் பொழுது அவன் முழங்கால் படிட்டு கரங்களை வானத்துக்கு நல்ல உயர்த்தி தலையை பரலோகத்தை பார்த்து வானத்தை பார்த்து எடுத்து சொல்லுகிறான், இதோ பிதாவின் வலது பட்சத்திலே இயேசு உட்கார்ந்திருக்கிறதை நான் காண்கிறேன். ஒவ்வொரு கல்லும் தன்னுடைய தலை மீதும் உடல் மீதும் பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அவன் காண்கிற காட்சி, பிதாவுடைய வலது பட்சத்திலே இயேசு வீற்றிருப்பதை அவன் காண்கிறான். தேவனுடைய பிள்ளை, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுங்க. இந்த உலகம் உங்களுக்கு வலி ஏற்படுத்தினால் அது உங்களுக்கு வலிக்காது. இந்த உலகம் உங்களை காயப்படுத்தினால் அது உங்களுக்கு நோகாது. இந்த உலகம் உங்களை பகைத்து பேசினால் இழிவுபடுத்தினாலும் அதை குறித்து நீங்கள் பொருட்படுத்த மாட்டீர்கள். நீங்கள் உண்மைக்கு, சத்தியத்துக்கு சாட்சியாக, தூணமாக, ஆதாரமாக இருந்து உங்களால் செயல்பட முடியும். ஹல்லேலூயா. பிலிப்பன் இதே போன்ற ஒரு வேலைதான் செய்தான். அவனும் பந்தை விசாரிப்புக்காரனாக இருந்தான்.
அவன் மீது பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவனுடைய பெயர் கீர்த்தி எல்லா இடமும் பரவ ஆரம்பித்தது. யூதேயா சமாரியா பட்டணங்களிலே பிலிப்பு செய்த அதிசயங்கள் நிமித்தமாக அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். எத்தியோப்பிய மந்திரி கந்தையாவுடைய மந்திரிக்கு அவன் இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறான். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக அவனை ஆற்றங்கரையில் அவன் கொண்டு போய் விடுகிறான். அங்கே ஞானஸ்நானம் எடுத்து அவன் மறைகிறான். இயற்கைக்கு அப்பாற்பட்ட சாத்தியங்கள் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலில் உண்டு. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவர் உங்களை குணமாக்க முடியும். உங்களை கொண்டு மற்றவர்களை குணமாக்க முடியும். அவர் உங்களை பலப்படுத்த முடியும். உங்களை கொண்டு மற்றவர்களை பலப்படுத்த முடியும். அவர் உங்களை உயிர்ப்பிக்க முடியும். உங்களை கொண்டு மற்றவர்களை உயிர்ப்பிக்க முடியும். எப்பொழுது? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் பொழுது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாண காலங்களிலே மனிதனை நம்மை பாவவாளியாக குற்றவாளியாக இந்த வேதம் தீர்த்தது. இயேசுடைய காலத்திலே இயேசு நம்மை பாவத்திலிருந்து குற்றவாளி தன்மையிலிருந்து நம்மை விடுதலையாக்கினார். ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய காலத்திலே 1 கொரிந்தியர் 3:16 அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆலயமாக அவர் மாறி இருக்கிறார். அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். நாம் அவருடைய காலத்துல பரிசுத்த அவருடைய காலத்துல அவர் வாசம் பண்ணுகிற ஆலயமாக நாங்கள் மாறி இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பரிசுத்த ஆவியினால நீங்க நிரப்பப்படும் பொழுது கர்த்தர் உங்களுக்குள்ளே வாழுகிறார். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் பொழுது தேவனுக்கு பிரியமான ஆலயமாக நீங்கள் மாறுகிறீர்கள். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் பொழுது நீங்கள் நடமாடுகிற தேவ ஆலயமாக இருக்கிறீர்கள். நீங்கள் எங்கெல்லாம் செல்கிறீர்களோ அங்கெல்லாம் விடுதலையும் சுகமும் உண்டாகும். காரணம், உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த திரியேக தேவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு சில வசனங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி தொடர்ந்து நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் குறித்து தியானித்து இன்றைக்கு நாங்கள் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்துக்காக ஜெபிக்க போகிறோம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நாங்கள் வாசிக்கிறோம் வேதத்திலே பரிசுத்த ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் விடுதலையின் ஆவியானவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியினுடைய பெயரை இந்த வேதாகமத்திலே எப்படி பார்க்கலாம் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவர், பிதாவினுடைய ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவுடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி, பிதாவினுடைய ஆவி, குமாரனுடைய ஆவி, கிறிஸ்துவனுடைய ஆவி, நியாயத்தீர்ப்பின் ஆவி என்று சொல்லி பரிசுத்த ஆவியினுடைய பெயர்களை இந்த வேத புத்தகத்திலே நாம் பார்க்க முடியும். அவர் கடவுளாக உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் குடிகொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். யோப்பா பட்டணத்திலே இருக்கிற சீமோனுக்கு இப்படியாக ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி? கொர்நேலியு என்று சொல்லுகிற மனுஷன், இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பித்து ஜெபிக்கிற மனுஷன், குடும்பத்தோடு பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷன். அந்த மனுஷனுக்கு தூதன் தரிசனமாகி சொல்லுகிறான், யோப்பா பட்டணத்திலே தோல் பதனுடைய வீட்டிலே சீமோன் என்கிற பேதுரு இருக்கிறான். அவனை உன்னுடைய வீட்டுக்கு அழைப்பி என்று சொல்லும் பொழுது அவன் தன்னுடைய ஆட்களை அழைத்து பேதுருவை அழைப்பிக்கும் பொழுது பேதுரு அவளிடத்திலே போய் ஆண்டவரை பற்றி, இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணுகிறார். அவர்கள் இயேசுவை குறித்து அறிந்திருந்தார்கள், பிதாவை குறித்து அறிந்திருந்தார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வரங்களை குறித்து அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அவர்கள் புறஜாதியாராக இருந்தார்கள். பேதுரு ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து தைரியமாக பிரசங்கிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை அவர்களை நிரப்பிச்சு அந்த வீட்டிலிருந்து எல்லார் மீதும் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமை பொழிந்தறினார். அந்நிய பாஷை பேசி தேவனை மகிமைப்படுத்தி அவர்கள் வல்லமையில் பலப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அந்த வல்லமை உங்களுக்கு தர அவர் ஆயத்தம் உள்ளதவனாக இருக்கிறார். இன்றைக்கு அவர் உங்களுக்கு தந்து நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது சோர்வு வராது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது பயம் வராது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது சந்தேகம் வராது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரும் பொழுது சந்தேகத்துக்கு பதிலாக விசுவாசமும், சோர்வுக்கு பதிலாக பலனும், பயத்துக்கு பதிலாக நம்பிக்கையும் உங்களுக்குள்ள உண்டாகும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் சகரியாவை பற்றி சொல்லுகிறார். உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது மகனே. சகரியா என்பவன் ஒரு ஆசாரியனாக இருக்கிறான். அவனுடைய வகுப்பின்படி அவன் ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். காலங்காலமாக தன்னுடைய குழந்தைக்காக ஜெபிக்கிறான். குழந்தை பாக்கியமற்றவன். இப்பொழுது வயது முதிர்ந்த நிலையில் அவன் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார், உனக்கு ஒரு குழந்தையை தருவேன். அவனுடைய இருதயத்தில் அவன் சந்தேகம் கொண்டான். வயது சென்றவனாக நான் இருக்கிறேன், எப்படி என்னால் குழந்தை பெற்றெடுக்க முடியும்?
எனக்கோ வயது போயிட்டு எப்படி நான் குழந்தை பெற்றெடுக்க முடியும்? நான் வயதான நபராக இருக்கிறேன். தன்னுடைய மனைவியோடு எலிசபெத்தோடு இதை பகிர்ந்து கொண்டு சந்தேகப்பட்டார்கள். கவனிங்க, இந்த சந்தேகம் கொள்ளாதது ஒன்று, வாழ்வை அளிக்கக்கூடியது, நிம்மதியை அளிக்கக்கூடியது, நம்பிக்கையை பறிக்கக்கூடியது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது இந்த சந்தேகம் மாறி போகும். இயேசு கெத்செமனே தோட்டத்தில் தன்னுடைய சீஷரோடு தன்னுடைய இருதயத்தை திறந்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ராபோஜனத்துக்கு பிற்பாடு நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை நான் அனுப்புவேன், அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை அவர் நடத்துவார். யோவான் 14:16 எல்லா சத்தியத்துக்குள்ளும் அவர்களை நடத்துவார். பாவம், நீதி, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து நடத்துவார். அந்த தேற்றரவாளன் உங்களை நடத்த போதுமானவர் என்று இயேசு பரிசுத்த ஆவியை குறித்து பேசிக்கொண்டே சொல்லுகிறார். கவனிங்க, இந்த சகரியா சந்தேக குணத்தோடு இருக்கிறார். இந்த சகரியா பழைய ஏற்பாடு முழுவதை கற்று தேர்ந்தவர். பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகம புத்தகத்திலே வயது முதிர்ந்த நிலையில் இருக்கிறார். ஆபிரகாமை பார்த்துதானே சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மரணை போலவும் மணலை போலவும் நான் ஏற்படுத்தினேன் என்று சொல்லும் பொழுது எல்லளவும் சந்தேகப்படாத அந்த ஆபிரகாம், வயது முதிர்ந்த அந்த ஆபிரகாம் அதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டார். அது இந்த சகரியாவுக்கு ஞாபகம் வரல. காரணம், பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் அவனுக்குள்ள இல்ல. அவன் சந்தேகப்படுகிறான். நம்முடைய மூதாதையர், நம்முடைய ஆதி பிதா ஆபிரகாமுக்கு வயது முந்த நாட்களிலே அவர் குழந்தை தர வல்லவராக இருந்தாரே, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவரால் முடியும் என்று சொல்லி அவன் விசுவாசிக்கவில்லை. காரணம், இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனங்களை அவளுக்குள்ள நினைப்பூட்ட முடியாதுள்ளது. 67 வசனம், லூக்கா முதல் 67 தொடக்கம் 79 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியினால் சகரியா நிரப்பப்பட்டான். பரிசுத்த ஆவியினாலே சகரியா நிரப்பப்படும் பொழுது இந்த சந்தேக குணமெல்லாம் மாறி தேவனை மகிமைப்படுத்தினான். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா அல்லேலூயா. சந்தேக குணங்கள் மாறணும், ஆண்டவரை நம்பாத தன்மைகள் எல்லாம் மாறணும்னு சொன்னா நீங்க பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு ஸ்தோத்திரம் பண்ணணும். நீங்க பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படணும். ஆவியில நிரம்பி நீங்க ஜெபம் பண்ணணும். பவுல் இதை அடிக்கடி சொல்லுவார், நீங்கள் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய கண்கள் மாம்சத்துக்கு உட்பட்டு இருக்கிறது. ரோமர் 8 முழுவதும் மாம்சமும் ஆவிக்கு விரோதமான போராட்டத்தை குறித்து பவுல் விளக்கி எழுதுகிறார். இந்த மாம்சம் உலகத்தோடு சம்பந்தப்பட்டதை யோசிக்கிறது, ஆவியோ நித்தியத்தைக்குரியதை யோசிக்கிறது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ அது ஜீவனும் சமாதானமும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்யும் பொழுது, மாம்ச சிந்தை, இந்த உலக கவலைகள், இந்த உலக போதையிலிருந்து நாங்கள் விடுபட்டு ஆவிக்குரியவர்களாக நித்தியத்துக்கானவர்களை நாம் யோசிப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அவர் உங்களை பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவாராக. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் உங்களை அவர் நிரப்புவாராக. ஏசாயா 44 வாசிக்கும் பொழுது, வழிநடத்தும் போது கூட அருமையான ஊழியக்காரர் சொன்னது போல, ஓ தாகம் உள்ளவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், உன்னுடைய சந்ததி மேல் என்னுடைய ஆவியையும் சந்தானத்தின் மேல் நான் ஆசீர்வாதத்தை நான் ஊற்றுவேன். இயேசு இந்த வாழ்வில் என்று சொல்லுகிறார், தாகம் உள்ளவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறேன். லூக்கா 11 இயேசு சொல்லுகிறார், உலக பிரகாரமான தகப்பனே, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பிதாவை நோக்கி, பிதாவானவரை நோக்கி வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்த ஆவியை அருளாதிருப்பது எப்படி? தாகம் உள்ளவர்களுக்கு அவர் தம்முடைய ஜீவ தண்ணீரை ஊற்றுகிறார். வேண்டிக் கொள்வர்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். சமாரிய பெண்ணோடு இயேசு பேசும் பொழுதுதான் பேசுகிறார், நான் கொடுக்கும் தண்ணீர் ஒரு காலமும் தாகமைப்படுத்தாது. அவர் ஜீவ தண்ணீரான அந்த பரிசுத்த ஆவியை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். யோவேல் 2:28 சொல்லுகிறது, கடைசி நாளில் மாம்சமான யாவர் மீதும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். கர்த்தருக்கு காத்திருங்க, விசுவாசிங்க, பெற்றுக்கொள்ளும் தேவனிடத்தில் கேளுங்க. அவரிடத்தில் கேட்கிறவர்களுக்கு அவர் கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். தாகத்தோடு காத்திருங்க. மானானது நீரோடை வாஞ்சத்தை கதறுவது போல நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்காக வாஞ்சத்தை நீங்கள் கதறுங்க. அவரை உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நீங்க அலைங்க. நான் இயேசுவுக்காக வாழ்வேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணுங்க.
இயேசுவுக்கு சாட்சியாக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நீங்க தீர்மானம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது நிழலிடுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது அவர் நிழலிடுவார். நீங்கள் சாதாரணமானவர்களாக அல்ல, அசாத்தியம் படைக்கிறவர்களாக அவர் உங்களை மாற்றுவார். இது வேதாகமத்தினுடைய உண்மையும் சத்தியமுமாக இருக்கிறது. Praise the Lord. Hallelujah. 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 ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 3:16, யோவான் 16:8. இந்த வசனங்கள் எல்லாம் எதை நமக்கு காண்பிக்கிறது என்று சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது அவர் பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே இருக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமானதை மட்டுமே என்னாலே செய்ய முடியாததாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே கிரியை செய்யும் பொழுது உலகத்தினால உண்டான ஆசாபாசங்களுக்கும் இச்சைகளுக்கும் அடிமைத்தனத்துக்கும் போதைக்கும் நான் ஒரு நாளும் உடன்பட மாட்டேன். அவைகளுக்கு நான் எதிர்த்து நிற்பேன். பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே இருக்கும் பொழுது நான் எப்பொழுதுமே விடுதலை உணர்வேன். பரிசுத்த ஆவியானவரை நான் சுமந்து செல்லும் பொழுது என்னோடு இருக்கிறவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். ரோமர் 5:5. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கும் பொழுது தெய்வீக அன்பு உங்களுக்குள்ளே குடிகொண்டிருக்கும். சுயநலமற்ற, தன்னலமற்ற, பொது நோக்கப்படி அன்பு உங்களுக்குள்ளே குடிகொண்டிருக்கும். பவுலதான் சொல்றது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், அன்பு, அந்த அன்புக்கு பொறாமை இல்லை, எரிச்சல் இல்லை, தன்னலம் நோக்காது, பிறர் நோக்கும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தை நம்பும், சகலத்தையும் அது விசுவாசிக்கும், சகலத்தையும் அது ஏற்றுக்கொள்ளும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23, பரிசுத்த ஆவியுடைய கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், எச்சியடக்கம், இவைகளால் நாம் நிரப்பப்பட்டிருக்கோம். பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு சொன்ன இல்லை. பலர் இன்றைக்கு முயற்சி செய்கிறோம். யோகாசனத்தின் மூலம், உணவு கட்டுப்பாட்டின் மூலம் ஆசாபாசங்களை ஒடுக்க முடியும். இல்லவே இல்லை. உணவினாலோ மருந்தினாலோ நம்முடைய குணாதிசயங்களை மாற்ற முடியாது. என்னுடைய உன்னுடைய குணாதிசயங்களை மாற்றுவது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை மட்டுமே. வேற ஏதாவது குணாதிசயத்தை மாற்ற முடியாது. பொறுமை பரிசுத்த ஆவியானவருடைய குணாதிசயம், அது பரிசுத்த ஆவியானவருடைய கனி. சாந்தம், அது பரிசுத்த ஆவியானவருடைய கனி. இச்சையடக்கம், அது பரிசுத்த ஆவியானவருடைய கனி. விசுவாசம், அது பரிசுத்த ஆவியானவருடைய கனி. தேவனுடைய பிள்ளை, இந்த காலங்களில் பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருங்க. பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருங்க. பரிசுத்த ஆவியானவருக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அந்த அபிஷேகத்துக்காக நீங்க காத்திருங்க. அந்த அபிஷேகம் நுகங்களை முறைக்கும். அந்த அபிஷேகம் சகல சத்தியத்துக்குள்ளாக உங்களை நடத்தும். அந்த அபிஷேகம் உங்களை ஆசீர்வதிக்கும். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளை, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம், இதெல்லாம் எதை காண்பிக்கிறது என்றால், உலகத்தின் போதையிலிருந்து நாம் விடுபடுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அது தேவனுக்கு பகை என்று நீங்கள் எண்ணுங்கள். எப்படி உலகத்தில் அன்பு கூறாமல் இருக்க முடியும்? உலகத்தை நேசிக்க வேண்டாம் என்றல்ல, தேவனை விட நீங்க உலகத்தை நேசிக்காதீங்க. தேவனை விட நீங்கள் அதிக முக்கியத்துவம் நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா, உலகத்தை நேசிப்பதற்கான அடையாளம் ஆராதனையை விட, தேவனுடைய காரியங்களை விட, தேவனுடைய ஊழியங்களை விட நாம் எதற்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து இவைகளை நாங்கள் தடை செய்கிறோமோ, நீங்கள் உலகத்துக்கு உட்பட்டிருக்கின்ற பொருள். கோடீஸ்வரனான பவுல் தன்னுடைய கப்பல்களை விற்றார், அவையெல்லாம் விற்றார். ஒரு முதலாளி, படித்த ஞானி, எல்லாவற்றையும் அவன் இழந்து அவன் சொல்லுகிறான், கிறிஸ்துவை நான் தெய்வமாக கொண்டிருக்கிறேன். அந்த கிறிஸ்துவை அனுபவிப்பதற்காக இவர்களை குப்பையும் தூசியுமாக நிற்கிறேன். கப்பலால் வந்த வருமானத்தை, படிப்பினால் வந்த அறிவை குப்பையும் தூசியுமாக விட்டு வருகிறேன் சொல்லி கூடார தொழில் செய்து ஊழியம் செய்தார். ஜனங்களுடைய காணிக்கைகளை வாங்கி ஊழியம் செய்தார். அடிகளிலும் ஓத்திரங்களிலும் பாடுகளிலும் நிர்வாணங்களிலும் பசிகளிலும் இருந்து தேவனுக்காக ஊழியம் செய்தார். 3 முறை உலக சுற்றுப்பயணம் செய்து மிஷனரி பயணத்தை மேற்கொண்டு ஊழியம் செய்தார். இதற்கெல்லாம் காரணம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார். தேவனுடைய பிள்ளையே, நீங்க விசுவாசிகளாக இருப்பதற்கு தேவன் உங்களை அழைக்கவில்லை.
இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் விசுவாசிகளானீர்கள். இதற்கு அற்புதம் ஒரு காரியம் இருக்கு. சீசர்களாக மாறுங்க, ஊழியர்களாக மாறுங்க, தேவனுக்கு சாட்சிகளாக மாறுங்க. பரிசுத்த ஆவியினுடைய பிரதானமான நோக்கமே இயேசுவுக்கு நீங்கள் சாட்சியாக இருப்பது. இந்த பூமியின் கடைசி பரியந்தமும் இயேசுவுக்கு நீங்கள் சாட்சியாக இருப்பதால் பரிசுத்த ஆவியினுடைய பிரதான நோக்கம். எப்படி சாட்சியாக இருக்க முடியும்? உங்களுடைய வாழ்க்கையிலே, நடை உடை பாவனைகளிலே, உங்களுடைய ஜெபத்திலே, உங்கள் மூலம் உங்களுடைய கரங்களின் மூலமாக செய்யப்படுகிற அற்புத அதிசய கிரியைகளிலே நீங்கள் சாட்சியாக இருக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்பொழுது அவர் உங்களுக்கு முதல்ல கண்களை திறக்கிறார். அவருடைய அற்புதங்களை, மகத்துவங்களை இந்த வேதத்திலே காணும்படியா அதை கண்டு சந்தோஷப்பட்டு ஸ்தோத்திரம் பண்ணுவது மட்டுமல்ல, அதை கண்டு பிறர் மீது நீங்க அப்ளை பண்ணணும். பிறருக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். வியாதிஸ்தர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். வைத்தியசாலையில் உள்ளவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். பிணியாளிகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். விசுவாசம் பிடித்தவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். சோர்ந்து போகிறவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். அழிவின் விளிம்பில் இருக்கிறவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். உங்களால மட்டும்தான் அவர்களை தப்புவிக்க முடியும். காரணம், உங்களுக்குள்ளதான் மனதுருகிற, இரக்கமுள்ள, வழி நடத்துகிற, விடுவிக்கிற பரிசுத்த ஆவியானவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள அவர் வாழுகிறார். உங்களால மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும். உங்களால மட்டும்தான் விடுதலையின் ஊழியத்தை செய்ய முடியும். அவர் உங்களுக்குள்ளே வாழ்கிறார். இரண்டாவது, ஏன் உங்களை அவர் விடுதலையாக்கி இருக்கிறார் அந்த பரிசுத்த ஆவியானவர் சொன்னா, வேதாகமத்தில் உள்ளதான வாக்குத்தத்தம் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக உங்களையும் என்னையும் அவர் விடுதலையாக்கி இருக்கிறார். ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் ஆம் என்றும் ஆமென் என்றும் எனக்காக உங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உங்களுக்குள்ள எனக்குள்ளும் இருக்கிறபடியினால அவர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போதுமானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாள் எங்களை பின்வாங்க விட மாட்டார். நெறிந்த நாணலை புரியாமலும் மங்கி எறிகிற திரையை அணையாமலும் இருக்கிறவர். சோர்ந்து போகிற நேரம் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்குள்ளே இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் விண்ணப்பிக்கிறார். விண்ணப்பத்தின் ஆவியானவர் அவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருந்து அவர் விண்ணப்பிக்கிறார். அவர் விடுதலை தந்திருக்கிறார். நம்மை எழுப்பி விடுகிறார். நம்மை உற்சாகப்படுத்துகிறார். நித்தியத்துக்கு நேராக, பரலோகத்துக்கு நேராக செல்லும்படி அவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஆம் தம்முடைய பிள்ளைகள், இந்த நாட்களை ஜெபம் பண்ண போகிற பரிசுத்த ஆவியை நிரப்புவாராக. ஈமைன் ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுமலை அடைவார்கள். யோவேல் 2:28 மாம்சமான யாவரும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். ஏசாயா 44 ஓ தாகம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை நான் கொடுப்பேன். லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னது போல இந்த உலக பிரகாரமான தகப்பன் நல்ல இவர் கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்வதற்கு அவர் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்ல. ஒருவேளை ஞானஸ்தான காலங்களிலே, ரட்சிக்கப்பட்ட காலங்களிலே நீங்கள் அந்நிய பாஷை பேசி பரிசுத்த ஆவியால நிரம்பிய ஜீவியம் இன்றைக்கு அது மங்கி போன நிலையில் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். உயிர்ப்பிக்க நீங்களும் ஓடணும், மற்றவர்களை எடுத்துக் கொண்டு செல்ல வேண்டும். நீங்களும் பரலோக வழியிலே நடக்கணும், மற்றவர்களை பரலோகத்தின் வழியிலே அழைத்து செல்ல வேண்டும். இது பரிசுத்த ஆவியானுடைய உந்துதல் சக்தியினால் மட்டும்தான் முடியும். அந்த ஆவியை உங்களுக்கு அவர் இலவசமாக தர வல்லவராக இருக்கிறார். அந்த ஆவியினால் உங்களை அவர் நிரப்ப போதுமானதவராக இருக்கிறார். ஒரு விஷயம் எல்லாரும் கண்களுக்கு மூடி இருக்கிற இடத்துல அவர் சமீபத்துக்கு மட்டுமல்ல தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறார். அவர் சமீபத்துக்கு மட்டுமல்ல தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறார். இந்த சத்தத்தை நீங்க கேட்கும் பொழுது ஆவியானவர் உங்களை தொடுவாராக. அவருடைய வல்லமையினால் உங்களை நிரப்புவாராக. உங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளையும் அவர் ஆளுகை செய்வாராக. அவர் உங்களை பலப்படுத்துவாராக. இந்த பிள்ளைகளை நிரப்புங்கப்பா, வாலிபர்களை நிரப்புங்க. பரிசுத்த ஆவியுடைய பலன் உங்களுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் பாவ போராட்டத்திலிருந்து ஜெயிக்க முடியும். பரிசுத்த ஆவியுடைய பலன் உங்களுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் சரியான தீர்மானங்கள் வாழ்க்கையில மேற்கொள்ள முடியும். நோய்வாய்ப்பட்டவர்களாக அல்ல, பலனுள்ளவர்களாக அவர் நம்மை மாற்றி இருக்கிறார். அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், இயேசுவை மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழப் பண்ணின அந்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாக இருக்கிறார். நசரேய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். அவர் நன்மை செய்கிறவராயும் விசுவாசத்தின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சிந்தித்திருந்தார். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அந்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். அந்த ஆவியானவர் நம்முடைய சபையில் உலாவுகிறார்.
பிணியாளிகளை குணமாக்கும்படியாக, விசுவாசின் பிடியில் உள்ளவர்களை விடுதலையாக்கும்படியாக, மரித்தோரை உயிர்ப்பிக்கும்படியாக, சப்பானிகளை நடக்கப்பட்டபடியாக, சபடர்களை கேட்கப்பட்டபடியாக, குருடர்களுக்கு பார்வைக்கும்படியாக, அந்த அனுக்கிற வருஷத்தை பிரசங்கிக்கும்படியாக அந்த ஆவியானவர்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா. சொல்லுங்க, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் என்னை நிரப்பும். குந்தி குந்தி வாழ்ந்த வாழ்க்கை போதும், ஒலிகளை போல நிலத்தை பார்த்து வாழ்ந்த வாழ்க்கை போதும். நாம் காலாட்களை போல, குதிரைகளை போல வேகமாக ஓட அழைக்கப்பட்டவர்கள், கழுகை போல உயரத்திலே பறக்க அழைக்கப்பட்டவர்கள். பரிசுத்தாவினுடைய பலன் இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். பரிசுத்தாவினுடைய பலன் இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். ஜெபம் போகிறோம். வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லரே வாருமே. வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லரே வாருமே. கனிகளால் நிரப்பும் காயங்கள் ஆற்றும் கருணை வாருமே. கனிகளால் நிரப்பும் காயங்கள் ஆற்றும் கருணை வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். தேற்றரவாளன் மாரிசுத்த ஆவியின் தேற்றினன் வாருமே. தேற்றரவாளன் மாரிசுத்த ஆவியின் தேற்றினன் வாருமே. ஆற்றலை கொடுத்து, ஆற்றலை கொடுத்து, அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்து, அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்னை நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமை வாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமை வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் பரிசுத்தாவியானவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. தாகத்தோடு வாஞ்சையோடு வறண்ட நிலத்தை போன்று காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை உம்முடைய ஆவியினால் நிரப்புவீராக. ஊழியம் செய்யும்படிக்கு, உமக்கு சாட்சியாக இருக்கும்படி, பயத்தை துரத்தும்படிக்கு, அற்புத அடையாளங்களை நடப்பிக்கும்படிக்கு உம்முடைய ஆவியினால் வல்லமையினாலே நிரப்புவீராக. பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எங்கும் திரிந்து இயேசுவுக்கு வாசனையாக நாங்கள் இருக்கிறோம். அது பரிசுத்த ஆவியுடைய பலன். அந்த பலத்தினால் நிரப்புவீராக. இருக்கிற இடத்தில் சாட்சியாக இருக்கும்படி பரிசுத்த ஆவியுடைய பலத்தினால் நிரப்பப்படுவார்களா? வேலைத்தலங்களிலே சாட்சியாக இருக்கும்படி பரிசுத்த ஆவியுடைய பலத்தினால் நிரப்பப்படுவார்களா? விசுவாசத்தில் ஊற்றி கட்டப்படும்படி பரிசுத்த ஆவியுடைய பலத்தினாலே நிரப்பப்படுவார்களா? ஹalleluya, 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 ஹalleluya. Praise the Lord, praise the Lord. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படார்கள்.
அவரை நோக்கி இரவும் பகலும் வேண்டிக் கொள்ளுகிற நம்முடைய ஜனங்களுக்காக அவர் நன்மையும் ஈவுமான வாக்குத்தத்தங்களை அவர் வைத்திருக்கிறார். அவருடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுப்புள்ளவனாக இருந்து அவர்களுக்கு நன்மைகளை செய்ய வல்லமை உள்ளதவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை நிரப்புவாராக, உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். எந்த கொஸ்ட் நாளே நிச்சயமாக அபிஷேகம் பண்ணுவார். வாசிக்கிறவர்கள் தொடர்ந்து நீங்கள் வாசிக்கலாம். நாங்கள் ஒரு காரியத்துக்கு மாத்திரம் ஜெபம் பண்ணுவோம். போன வாரத்தில் இந்தியாவுக்கு அவங்க தேசத்துக்காக நாங்கள் ஜெபித்தோம். அநேக இந்திய பகுதிகளில் அநேக ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய தேசத்திலே பாதியாய் மரண எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஒரு நாளைக்கு இப்போ கடந்த 3 நாட்களாய் 40, 45, 46, இன்றைக்கு 46 பேர் சொல்லி காலையில் பார்த்த பொழுது ஒரு பயங்கரமான ஒரு காரியம். கொஞ்ச நாள் போனால் சில கிராமங்கள் காணாமல் போய் அவை நாங்கள் இன்றைக்கு 25 மாவட்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு மாவட்டத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னு சொன்னால் 25 மாவட்டத்துக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போ மாத்திரமல்ல, இந்த மாதம் அப்படியே ஜெபிக்கணும். லாக்டவுன் நாட்களிலே நீங்கள் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு மாவட்டத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும். தேவன் தாமே கிரியை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இலங்கை தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தேசத்துக்காக 25 மாவட்டத்தை கிரியை செய்வீராக. ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் முற்றிலுமாக அழிக்கப்படட்டும். என் தேவனுடைய கரம் கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்துக்கு வல்லமை உண்டு. ஜெபத்தினாலே உபத்திரவம் குறைக்கப்படும் என்று பைபிளில் எழுதி வைத்திருக்கிற ஆண்டவரே, நீ எழுதி வைத்திருக்கிற வசனத்தின்படி நீங்கள் அற்புதம் செய்ய நீங்கள் போதுமானவராக இருக்கிறார். நாங்கள் விசுவாசத்தோடு அதை பிடித்துக் கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இயேசுவின் நாமத்தில் நீங்கள் அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு மாவட்டமும், ஒவ்வொரு கிராமம், ஒவ்வொரு டிஎஸ்பியும் சந்திக்கப்படுவதாக. நாங்கள் நொட்டோல இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை நீங்கள் விசாரித்து சுகமாக்குவீராக. பயங்களிலிருந்து விடுதலை ஆக்குவீராக. ஆஸ்பத்திரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, 23, 24,000 பேர் இருக்கிறார்கள். அவர்களை சுகமாக்குவீராக. வீண் மரணங்களுக்கு விளக்குவீராக. தேவர்களுக்கு கிரியை செய்வீராக. சுவாச பிரச்சனைகள் விடுதலை அடைவாராக. அற்புதத்தை செய்யும். மறைக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. இந்த நாட்டிலே உடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற அந்த விசுவாசமுள்ள ஜெபத்திலே அற்புதத்தை செய்யும். தேசம் விடுதலை ஆகட்டும். சீக்கிரமாய் ஆண்டவரே, மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் நடமாட கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். முழந்தால் படியிடலாம். இந்த வேளையில தேவனுடைய கருத்துக்களை உழப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறேன். ஓ, தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, நமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாரதனை பார்த்து கொண்டு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வியாதிகளை சுகமாக்க எல்லா பயத்தையும் எடுத்து போடுங்க. பிள்ளையுடைய படிப்பு, எதிர்காலம் எல்லாவற்றையும் கரங்களில் கொடுக்கிறோம். சீக்கிரமாய் பாடசாலைகள் திறக்கப்படுவதாக. வேலை இல்லாதவர்கள் தொடர்ந்து வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பை நீங்கள் உண்டாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வியாதியாளர்கள் சுகமடைவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் வாக்கடங்கா பெருமூச்சுகளுக்காக ஜெபிக்கிற ஆவியானவர் தொடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உணர்வை கொடுப்பீராக என்று சொல்லுகிறோம். அற்புதம் செய்வீராக. அதை ஜெபிக்க கிருபை செய்ய நேரம் கிடைக்கிற போதெல்லாம் உடைய பிள்ளைகள் ஜெபிக்க கத்த கிருபை செய்வீராக. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிற வசனத்தை ஜெபிக்க உதவி செய்யும். ஒவ்வொருத்தரையும் பேர்களாய் தொடும். நாட்களே இந்த வாரத்தில் வியாதியா இருக்கிறவர்கள் அடுத்த வாரத்தில் சாட்சியாக இருக்கும். அற்புதம் செய்யும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அவை நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பங்களுக்காக அநேகர் இருக்கிறாங்க. எங்களை சுற்றிலும் இருக்கிறாங்க. நாடு முழுக்க இருக்கிறாங்க. எல்லாரும் இருக்கிறாங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, உங்களால் முடிந்த உதவியை கொடுத்து நீங்கள் செய்யலாம். என்று சொன்னால் இந்த நாட்கள் அந்த காரியங்களை செய்ய வேண்டிய நாட்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே பரிசுநாமத்தை சோதரி. ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை பண்ணுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தமான முழுவதும் ஏனைய பரிசுத்தமானவர்கள் வருக மட்டும் நம்மை காத்து நடத்துவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.